ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டெக் மேஜிக் கேமர்ஸ். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தரமான ரிவெஞ்ச் கேம் பிளே மேட்ச் தான் பார்க்க போகிறோம். எப்போ போல சிஎஸ் ரேங்கட் கேம் பிளே மேட்ச் தான் இன்றைக்கும் போட்டிருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நாங்கள் ஃபஸ்ட்டு 3 மேட்ச்சுமே தோற்றுருவோம், அவங்க தான் அந்த 3 மேட்சுமே ஜெயிப்பாங்க. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ கில் அடிக்கிறேன், ஒரு மேட்ச் நான் கூட கில் அடிச்சிருக்க மாட்டேன், கடைசியில் எவ்வளோ கில் அடிச்சு எப்படி MVP அடிச்சு இந்த மேட்சை முடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, வளவளன்னு பேசாமல் இன்ட்ரோ பார்த்து வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ கைஸ், இன்ட்ரோ பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்டில் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த பேக் ஸ்கின் வேறு வச்சுட்டு வந்தனாடி ஸ்க்ரீனில் நான் விளையாடுறது தெரியவே மாட்டேது, பேக் தான் தெரியுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு வீடியோக்கு. அடுத்த வாட்டி பேக் ஸ்கின் எக்யூப் பண்ண வரேன். ஸோ எப்பவும் போல் நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் மேப் தான் வரும், ஆனால் இந்த வாட்டி பெர்முடா மேப் வந்திருக்கு. ஸோ பெர்முடா மேப்பில் M500 எடுத்து தெரிச்சுட்டுங்க. நான் எப்பவும் சொல்லிட்டேன், இது தரமான ரிவெஞ்ச் மேட்சாக தான் இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் கொஞ்ச நாள் பொறுமையாகவே வெயிட் பண்ணி தான் ஆடிட்டு இருந்தேன். எவனா வருவானா வரமாட்டானான்னு தெரில. அப்படியே ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே கொஞ்சம் தான் உட்காந்தேன். நம்ம டீம்மேட் வேறு சடன்னு நாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. எனக்கு வேறு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறனாட்டி அங்கங்கே நான் ஓடிட்டு இருந்தேன். ஸோ எப்படியோ கரெக்டாக கீழே வந்துட்டு நம்ம கரெக்டாக போய் அடிச்சிடலாம் பார்த்தா என்னோடய ஃபோன் வேறு இங்கே ஸ்ட்ரக் ஆயிரும். ஸ்ட்ரக் ஆகி நான் ஒரே இடத்துல பொறுமையாக உட்காந்துருந்தேன். சரி நம்ம டீம்மேட்டே முடிச்சிருவாங்க பார்த்தா நம்ம டீம்மேட்டில் இருக்கிற எல்லாருமே நாக் டவுன் ஆகிட்டான். ஸோ எல்லாருமே நாக் டவுன் ஆனோன்னு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் இங்கேயே உட்காந்துட்டு இருந்தேன். சரி பொறுமையாக எப்படியாவது ஏஸ்ட் அடித்தா மாசாக இருக்குன்னு சொல்லி நானும் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இங்கே 2 பேரும் மேலே ஓடினாங்க. சரி நம்ம இங்கே நின்று சரிப்பட்ட வராதுன்னு சொல்லி நான் ஸ்ட்ரைட்டாக ஓட ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஸ்ட்ரைட்டாக ஓடும் போது என்னை பார்த்து கரெக்டாக நீ ஒரு புல்லட் கொடுத்தா, பட் அது என் மேலே படலை. நான் தெளிவாக மேலே போய் இங்கே உட்காந்துட்டேன் அங்கேயும் இங்கேயுமா பார்த்துட்டு இருந்தேன். ரைட் சைடு பார்த்து எவனுமே இல்லை. சரி லெஃப்ட் சைடு எவனா வரானா போய் பார்க்கலாம் பார்த்தா லெஃப்ட் சைடு யாரும் இல்லை. பட் சென்டரில் ஒருத்தன் வந்தால் அவனுக்கு நான் சரியான டேமேஜ் கொடுத்தேன். அவனுக்கு 3 அடி பட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் அடிக்கிற அடி அவன் மேலே படவே இல்லை. அதுக்கப்புறம் சட்டுன்னு உள்ள குதிச்சு வந்தான். அவனை அடிக்கிறதுக்குள்ளே நான் ஜோனுக்குள்ளே போய் நானே எலிமெண்ட் ஆகி செத்துட்டேன். நானே எலிமெண்ட் ஆகிட்டேன்னு பார்த்தா இவன் தான் நீ அடிச்சு முடிச்சிருக்கான். இந்த மேட்ச்ல இவன் தான் அந்த எதிரி டீம்ல மாசா ஆடுவான். ஸோ இவனோட ஐடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவனை நான் எப்படி கதற அடிச்சு ஓட போறேன்னு தான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் வந்துருச்சு. இதில் நான் யுஜி கன் எடுத்துட்டேன். ஸோ கைஸ், யுஜி கன் எடுத்துட்டு இந்த வாட்டி அப்டேட்டில் தரமாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜிப்லைன் மாதிரி ஒரு மாதிரி கீழே வச்சுருக்காங்க. அதுலேருந்து சறுக்கிட்டே ஜாலியாக போகலாம். ஸோ இந்த ரவுண்டில் நான் யுஜி எடுத்து எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். அப்படி தான் நான் சொல்ல மாட்டேன், எப்படி அடி வாங்குறேன்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா இது மேட்ச் ரொம்ப ஃபன்னாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரிவெஞ்ச் வரும்போது மாசாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என் டீம்மேட் ஓடிட்டு இருந்தாங்க. நான் கரெக்டாக இங்கே போய் நின்று ஸ்லைடு கொடுத்தேன். அது பாட்டுக்கு சறுக்கிட்டேன், இங்கே போய் இறக்கி விட்டுருச்சு. மறுபடியும் இங்கே இருந்ததுக்கப்புறமா ரைட் சைடு போய் ஸ்லைடு கொடுத்தேன். அது வீட்டுக்கு மேலேயே போய் இறக்கி விட்டுருச்சு. கன்ஃபார்ம் அந்த சைடு எனிமி வந்திருப்பாங்கன்னு நினச்சி போனால் அதே மாதிரி ஒருத்த வந்துருந்தான். நான் நல்லா டேமேஜ் கொடுத்தேன். நான் என் டீம்மேட் ஓசிக்கில் அடிச்சிட்டான். எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. இன்னொருத்தவரை அங்கே தான் சொல்லி க்ளூவால் போட்டு பெடிக்கெட் ஏற்றிட்டு இருந்தேன். அவன் கரெக்டாக உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்து என்னையும் அவனையும் அடிச்சு போட்டோன்னா அவனை மட்டும் நாக் பண்ணிட்டு என்னை நாக் பண்ணாமல் போயிடுவான். நானும் என்னடா என்னை நாக் பண்ணாமல் போகிறான்னு பார்த்தா அவன் என்னை நாக்கே பண்ண மாட்டான். கடைசி வரைக்கும் அவன் பாட்டுக்கு போய் இன்னொரு டீம்மேட் அடிக்க போயிடுவான். அப்போ என்னோட டீம்மேட் அவனை அடிச்சு முடிச்சிருன்னா அந்த டீம்ல 3 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் நாக் ஆயிடுவான். பேலன்ஸ் 2 பேர் இருக்காங்க. இவன் அசால்ட்டா அடிச்சு முடிச்சிருவான் அப்படின்னு நினைச்சு நானும் கேஷுவலா ஜாலியா இருந்தேன். பட் அவன் என்னை ரிவைவ் பண்ண வருவான் பார்த்தா ரிவைவே பண்ண வரல. இதே இடத்துல நான் இருந்தேன்னா கன்ஃபார்ம் போய் டீம்மேட் ரிவைவ் பண்ணிருப்பேன். அவன் எல்லாத்தையும் அடிச்சு என்ன சொல்றது அடிக்கிறதுலேயே அது குறியாது தான். பார்த்தா கடைசியில அந்த எனிமி ஒருத்தன் இருக்கான், என் டீம்ல ஒருத்தன் தான் இருக்கான். ஸோ அவன் மாசா ஏஸ் அடிச்சு முடிச்சிட்டான். நான் சொன்னல கைஸ், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே சொன்னேன் இவன் தான் மாசா ஆடுவான் அவங்க டீம்லயே. இவன் தான் ஏஸ் அடிச்சிருக்கான் இப்போ. ஸோ இவன் ஏஸ் அடிச்சா நம்மளுக்கு இன்னும் சொல்லி நான் பாட்டுக்கு 3rd ரவுண்டுக்கு வந்துட்டேன். 3வது ரவுண்டில் நான் என்ன கன்று எடுக்கலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த ரவுண்டாவது மாசா ஜெயிக்கணும் அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு ஏதாவது ஒரு கன்று நல்ல கன்று எடுக்கலாம் அப்படின்னு நானும் யோசிச்சுட்டே இருக்கும்போது சரி நம்ம AWM எடுத்து ட்ரை பண்ணுவோம், AWMல ஒரு மேட்ச் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு AWM பட்டுன்னு யோசிக்காம AWM எடுத்துட்டேன். AWM எடுத்தோன்னு அப்போதான் எனக்கு தோணுச்சு அவங்க 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, நம்ம இன்னும் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல, அவங்க ஈஸியாக வின் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் AWMல எப்படியாவது நல்லா ஆடணும்னு சொல்லி ஓடிட்டு இருந்தேன். ரெக்கார்ட் பண்ணுறனாட்டி எனக்கு வேறு அப்பப்போ லேக் அடிச்சு கொஞ்சம் லேக் அடிக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துலையும் சறுக்கிறது வச்சுருந்தாங்க. நான் சர்க்கிட் போகலாம் பார்த்தா ரெக்கார்ட் பண்ணுறனாட்டி என்னோட ஃபோன் ஸ்டக் ஆகி ஒரு இடத்துல நின்றுச்சு. இங்கே வேற ஒருத்தன் எனிமி இருந்தால் நான் தவறி அவங்க போகிறக்கு பதிலாக கீழே குதிச்சதுக்கப்புறம் மறுபடியும் மேலே ஏறணும்னு சொல்லி மறுபடியும் ஜம்ப் பண்ணி மேலெல்லாம் ஏறிட்டு இருந்தேன். மேலே ஏறிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா அங்கேருந்து ஒருத்தன் செமையாக அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் கரெக்டாக அவனை போய் அடிக்கலாம் பார்த்தா அவன் என்னை அடிச்சு முடிச்சிட்டான். என் டீம்மேட் நல்ல நேரத்தில் அவனை அடிச்சு க்ளூவால் போட்டு மாசம் ரிவைவ் பண்ணுவான். எனக்கு இந்த இடத்துல அவன் பண்ணது ரொம்ப
ஸோ கைஸ் அவன் ரிவைவ் பண்ணணும்னு இந்த இடத்துல இருந்தால் சரியாகுது, மறுபடியும் எனிமி வந்து அடிச்சிடும் சொல்லி நான் ஸ்லைட் பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டேன். மெடிக்கிட் போடலாம் பார்த்தா கரெக்டாக கீழே வந்து இறக்கி விட்டுருச்சு. சரி இங்கேயாவது வச்சு மெடிக்கிட் போடலாம் பார்த்தா அங்கே ஹூக்காங் போட்டு போயிட்டு இருந்தான். ஆஹா ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துருக்கும்போது கரெக்டாக அங்கே வந்து மேலே வந்து ஒருத்தன் வந்து தப்புன்னு நீ அடிச்சு முடிச்சுட்டான். எனக்கு வேறு ஃபோன் வேறு அப்பப்போ லேக் அடிக்குது, ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன்னாட்டி. ஸோ அவங்க வெற்றிகரமாக 3 ரவுண்ட் ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் தரமான இருக்க போகுது மேட்ச்னா இப்போதான் கைஸ் ஆரம்பிக்குது, மாசா இருக்கும், வேற மாதிரி இருக்கும். மறக்காம இதுக்கப்புறம் நான் எப்படி ஆடுறேன்னு பாட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ் இதுலயும் நான் துணிஞ்சவன் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏடபிள்யூ எடுத்து இந்த மேட்ச் நான் எப்படி ஆடுறேன்னு மட்டும் பாருங்க. தரமா ஆடி இருப்பேன், என் டீம்மேட்ல எல்லாருமே நாக் ஆயிடுவாங்க. ஸோ ஒரு பாவம் இருந்துச்சு, அதையும் தேவையில்லாம நான் வேஸ்ட் பண்ணிட்டு அவசரப்பட்டு சரி ஏடபிள்யூ மின்ச்சுன்னு சொல்லி தில்லா முன்னாடி போவோம் பாருங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஆட்டம் வெறித்தனமும் இருக்குன்னு சொல்ற மாதிரி நான் மாங்குன்னு ஸ்ட்ரைட்டா ஓடிட்டு இருக்கும் போது எனக்கு இந்த பவர் வந்தனாடி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே ஓடிட்டு இருந்தேன். மேலே பார்த்தா மேலே எவனுமே இல்லை, எப்படி இருந்தாலும் மேலே எவனுமே இருக்க மாட்டான். ஸோ இங்கே எவனா வருவான் பார்த்தா இங்கே எவனுமே வரல. என் டீம்மேட் பாட்டுக்கு முன்னாடி போய் அடிக்கலான்னு போனான். அதுக்குள்ள நானும் அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போனேன். ஏன் அடிச்சாலும் ஓசி கில் அடிக்கலாம், நம்ம எப்பவுமே நினைக்கக்கூடாது. நம்ம ஓனா ஒரு கில் அடிச்சாலும் ஓன் அடிக்கணும். என் டீம்மேட் இந்த சைடு போயிட்டா நான் இந்த சைடு வந்தேன். வரும்போது சுடுற சவுண்ட் பட்டன் கேட்டுச்சு எனக்கு. இங்கே வேற ஒருத்தன் ஓடிட்டு இருந்தான், அவனை போய் அடிக்கலாம்னு சொல்லி நானும் அவன் பின்னாடியே போனேன். பார்த்தா என் டீம்மேட்டை ஒருத்தனை டவுன் பண்ணிட்டான். அவனை அடிச்சா படலை, செகண்ட் அடி கரெக்டாக அடிச்சு அவன் டவுன் ஆயிட்டான். 300 டேமேஜ் போச்சு. அவனை கரெக்டாக அடிச்சு நாக் பண்ணிட்டு இன்னொரு கன் அவங்ககிட்ட இருக்கும் சொல்லி எடுக்கலாம் போனேன். அந்த டீமில் இன்னும் 2 பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தன் டவுனாக வேறு இருக்கான். நான் MP40 எடுத்துட்டு புல்லட் வேறு நான் எடுக்காமல் அவசரப்பட்டு ஓடிட்டு இருந்தேன். ஏன்னா எவனா வந்து அடிச்சிட்டான்னு நம்ம நாக் ஆயிரும் சொல்லி புல்லட்டே நான் எடுக்காமல் ஓடிட்டு இருந்தேன். இங்கேயும் அங்கேயுமே ஓடிட்டு இருந்தேன், எவனா வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே ஒருத்தன் வேற வரது மாதிரி எனக்கு தெரிஞ்சு நானும் டிராப் எவனா எடுத்துட்டான்னு சொல்லி அங்கே போகலாம் பார்த்தா அங்கே ஒருத்தன் நின்று இருந்தான். கரெக்டாக உட்காந்து போட்டு அவனை தலையிலேயே அடிச்சு டவுன் பண்ணிட்டேன். தலையிலேயே அடிச்சு டவுன் பண்ணணும். இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், அதில் வேற 2 பேர் டவுன்ல இருக்காங்க. ஒருத்தன் நான் அடிச்சது, இன்னொருத்தன் எவன் அடிச்சான்னு தெரில, அவனும் செத்துருவான் இவனும் செத்துருவான். இன்னும் ஒருத்தன் தான் இருப்பான் பேலன்ஸு. நான் எப்படியாவது மெடிக்கெட்லாம் போட்டு ஜோனுக்குள்ளே போயிட்டு இருந்தேன். ஏன்னா நான் கேரக்டர் வச்சதுனாடி பிரச்சனை இல்லை, ஜோனுக்குள்ளே போய் சுற்றி வந்து இங்கே எவனா இருப்பான் அடிச்சிடலாம் அப்படின்னு வந்தேன். என்கிட்ட புல்லட் வேறு இல்லைன்னு சொல்லி இங்கே வந்து லூட் பாக்ஸில் புல்லட் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ லூட் பாக்ஸ்லேருந்து ஃபுல்லாக புல்லட் எடுத்ததுக்கப்புறம் என்னோட கில்லும் எனக்கு வந்துருச்சு. எவனோ அடிச்சா அவனும் நாக் ஆகிட்டான். இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். நான் வேற மேக்கோ 10 ட்ரிபிள் சிப் எடுத்துட்டேன், ஏன்னா இதான் மாசம் அடிக்கும்னு சொல்லி எதை எடுத்துட்டேன். இதை எடுத்துட்டு நானும் அவன் இங்கேயும் தேடிட்டு இருந்தேன். என் பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி காமிச்சிச்சு. நானும் இந்த கோடாரி மாதிரி இருக்கும்ல அதை கீழே போட்டேன். ஏன்னா அதை வச்சுட்டு ஒன்றா ரொம்ப ஸ்லோவாக ஓடும் சொல்லி அதை கீழே போட்டேன். அதை கீழே போட்டு நான் கரெக்டாக வெளியே போய் இங்கே நிற்கிறேன். இங்கே தான் நின்றுட்டு இருந்தான். அவனை நான் அடித்தா ஃபர்ஸ்ட் புல்லட் படல, செகண்ட் புல்லட் அடித்தா தலையிலே பட்டுச்சு. இவன் இப்படி போயிட்டு இப்படி தான் வருவான்னு நினச்சா அதே மாதிரி இவன் வந்தான். நானும் செம டேமேஜ் கொடுத்தான் அவனுக்கு, ஆனால் ஒரு புல்லட் கூட படல. கடைசியில் அவனும் டேமேஜ் கொடுத்தா நானும் டேமேஜ் கொடுத்தேன். கடைசியில் அடிச்சு ட்ரிபிள் கில் எடுத்துனேன். 1v3 ஹீரோன்னு கூட மேலே வந்திருக்கும், அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் எப்படியோ 3 பேர்த்த அடிச்சு இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சாச்சு. இப்போத்துலேருந்து தான் ரிவெஞ்ச் மேட்ச். இப்போத்துலேருந்து தான் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஜெயிச்சது ரிவெஞ்ச் மேட்ச் தான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சிட்டோம், அவங்க 3 ரவுண்டு, அவங்க இனி ஒரு ரவுண்ட் ஜெயிச்சா கூட அவங்க பூயா. நம்ம எப்படி வரோன்னு மட்டும் பாருங்க. இப்போ வந்து நான் வந்து AWM மேக்கோ 10 ட்ரிபிள் சிப்பு, அதுக்கப்புறம் அந்த M1917 ஒரு கன் இருக்கும், அந்த கண்ணை வச்சு இந்த 3 கண்ணுமே தான் வச்சிருக்கேன். AWMல அங்கேயும் இங்கேயும் டைம் முடிகிற வரைக்கும் ஓடிட்டே இருக்கும்போது கரெக்டாக டைம் முடிஞ்சோடனே இந்த மேட்ச் நான் எப்படி ஆடி இருக்கேன்னு மட்டும் தரமா ஆடிருப்பேன். அதை மட்டும் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்கு மேலே தான் எப்பவுமே ஏறுவேன். அதே மாதிரி AWM மேக்கோ 10 வச்சுட்டு இந்த வீட்டுக்கு மேலே ஏறினேன். வீட்டுக்கு மேலே ஏறி கரெக்டாக இந்த ஜன்னலை கிராஸ் பண்ணும்போது என்னோட ஃபோன் ஸ்டக் ஆயிடுச்சு. அங்கேருந்து செம்மையாக டேமேஜ் கொடுத்து எனக்கு பாதி பிளட்டு குறைச்சிட்டான். என் டீம்மேட்டும் மேலே 2 பேர் வந்துட்டாங்க. இந்த இடத்துல நான் கட் பண்ணி ஃபாஸ்ட்டாக வச்சிட்டேன். ஏன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு மெசேஜ் இருந்துச்சு, அதனாடி கட் பண்ணி இந்த மாதிரி டைமை ரொம்ப ஸ்லோவாக போகக்கூடாதுன்னு சொல்லி பாதி இடத்த மட்டும் நான் ஃபாஸ்ட்டாக வச்சிருக்கேன். ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு இப்போ நான் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருந்தேன். ஸோ கட் பண்ணிவிட்டு அங்கேயும் இங்கேயுமே ஓடிட்டே இருந்தேன். என் டீம்மேட் வேறு அங்கே இருந்தாங்க. இனி 2 பேர் இருக்காங்க எனிமி டீமில். எங்கள் டீமில் 3 பேர் இருக்காங்க. சரி நான் கரெக்டாக கீழே குதிக்கலாம்னு நினச்சி கீழே குதிப்பேன், பட் மிஸ் ஆயிரும். ஆனால் செகண்ட் வாட்டி கரெக்டாக கீழே குதிப்பேன். கரெக்டாக இங்கே ஒருத்தன் இருப்பான். இப்போ பாருங்கள், கரெக்டாக கீழே ஒருத்தன் இருந்தான். அவனை நல்லா டேமேஜ் கொடுத்து அவனை அடிச்சு நாக் டவுன் பண்ணிட்டேன். நாக் டவுன் பண்ணோன்னா இங்கே இருந்தால் அவன் டீம்மேட் வந்து அடிப்பான். பார்த்தா அவன் டீம்மேட் ட்ராப் பண்ணிட்டு இருந்தான். கரெக்டாக இவன் அடிக்கும்போது 150 கொடுத்துருவோம். பக்கத்தில் போய் மேக்கோ 10 வச்சு நல்லா அடிச்சு முடிச்சு அவனே அடிச்சு ட்ரிபிள் டேக் டவுன் அடிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் அவங்க 3 மேட்ச் ஜெயிக்கிற வரைக்கும் நான் 1 கில்லு கூட அடிச்சிருக்க மாட்டேன். 3வது மேட்ச்சுக்கு அப்புறம் தான் இப்போ நம்ம மொத்தம் 6 கில் அடிச்சிருக்கேன். 2 ரவுண்ட் சேர்த்து 6 கில்லு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ட்ரிபிள் கில்லு, செகண்ட் ரவுண்டில் ட்ரிபிள் கில் அடிச்சிருக்கேன். இனியும் நம்ம 2 ரவுண்ட் ஜெயிச்சா நம்ம தான் பூயா. எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஸோ நான் கொஞ்சம் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கண்ணியை மாற்றக்கூடாதுன்னு சொல்லி அதே கண்டை வச்சுட்டு இருந்தேன். டைம் பாட்டுக்கு ஓடிட்டு இருந்துச்சு. கரெக்டாக இன்னும் 8 செகண்ட் இருக்கு, 7 செகண்ட் இருக்கு, 6 செகண்ட் இருக்கு, 4 செகண்ட் இருக்கு. இந்த மேட்ச் செகண்ட் முடிஞ்சோம் நான் எப்படி ஆடுறேன்னு மட்டும் பாருங்க. கரெக்டாக இன்னும் 3 செகண்ட் முடிஞ்சிருச்சு.
முடிஞ்ச உடனே நான் பாட்டுக்கு ஓடிட்டு இருந்தேன், ஸ்ட்ரைட்டாகவே ஓடிட்டு இருந்தேன். நம்ம டாப்பில் போய் ஏடபிள்யூஎம் வச்சிருக்கோம், ஸோ ஏடபிள்யூஎம் வச்சு தரமாக அடிச்சிடலாம், அடிச்சு நம்மளே மேலேருந்து எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் மேலே ஓடிட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி என் டீம்மேட்டும் ஓடிட்டு இருந்தான். ஸோ நான் வந்து இந்த சைடு போய் ஏறுவேன், அவன் வந்து அந்த சைடு போய் ஏறுவான். நான் கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ஜம்ப் பண்ணும்போது எனிமி என்னைய எய்ம் வச்சிருப்பா, பட் அது மிஸ் ஆயிருக்கும். நான் பாட்டுக்கு மேலே ஏறும்போது நீ ஒரு புல்லட் அடிச்சிட்டான், ஆனால் எனக்கு அது பிளட்டே குறையில. இங்கிருந்து கரெக்டாக அந்த கண்டெய்னருக்குள்ளே ஒருத்தர் நின்று இருந்தான், அவனை பார்த்துட்டேன். அவனை பார்த்துட்டு கரெக்டாக ஸ்கோப் போட்டு அடிக்கலாம் பார்த்தா கரெக்டாக அவன் தலையிலே விழுந்துருச்சு. தலையிலே விழுந்து அவன் நான் டவுன் ஆயிட்டான். அவனை யாரோ ரிவைவ் பண்ற போறதுக்குள்ள நம்ம பாம் போட்டு முடிச்சோன்னு சொல்லி நான் பாம் எடுத்தேன். பாம் வேஸ்ட் பண்ண சொல்லி இது எடுத்தேன். இது எடுத்து நான் கரெக்டாக வீசுறதுக்குள்ள என்னோட கில்லு வந்துருச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாவே இருந்துச்சு. கில் எடுத்துட்டு இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான் அந்த டீம்மேட்ல. ஸோ அந்த டீம்ல ஒருத்தன் தான் இருந்தான். அவன் கரெக்டாக என்னோட டீம்மேட் அடிக்க போயிட்டு இருந்தான். நான் கரெக்டாக ஏடபிள்யூஎம் ஸ்கோப் போட்டு அவனை அடிச்சு நாக் பண்ணிட்டேன். ஸோ இந்த ரவுண்ட்ல டபுள் டேக் டவுன் வந்துருச்சு. ஸோ மொத்தமாக நாங்கள் 0ல இருந்தோம். இப்போ 3 ரவுண்ட் ஜெயிச்சிட்டோம். நாங்களும் 3 ரவுண்டு, எனிமியும் 3 ரவுண்டு. ஸோ இதுதான் கடைசி ரவுண்டு, ஃபைனல் மேட்ச். யார் ஜெயிப்பான்னு இன்னி கூடிய சீக்கிரத்தில் தெரிய போகுது. ஸோ கொஞ்சம் மெடிக்கிட்டு, மஷ்ரூமு, ரிப்பேர் கிட்டு எல்லாமே வாங்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நிறைய அமௌண்ட் இருக்குன்னு சொல்லி ஈஸி 2-3 வாட்டி வாங்கிட்டே இருந்தேன். ஸோ வாங்கிட்டு இன்னியும் டைம் 6 செகண்ட் தான் இருக்கு. 5, 4 செகண்ட் ஓடிட்டே இருக்கு. ஸோ இந்த ரவுண்டில் நான் எத்தனை கில் அடிக்கிறேன்னு மறக்காம பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போவே நான் என்ன சொல்கிறேன்னா, கரெக்டாக நான் இந்த சைடு ஓடிட்டு இருந்தேன். ஓடிட்டு இருக்கும்போது இந்த பவர் இருக்கிறனாடி கொஞ்சம் சீக்கிரமாகவே ஓடினேன். ஸோ ஓடிட்டே இருந்தேன். நான் இந்த சைடு பார்த்துட்டே இருந்தேன், எவனுமே வரல. ஸோ இங்கே நின்றுட்டேன். கரெக்டாக ஒரு பாம் வந்து வெடிச்சிச்சு. இங்கே எவனா இருப்பான்னு நானும் பார்க்க போனேன், எவனுமே இல்லை. ஸோ நம்ம சுற்றி போய் அடிப்போம்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஸ்ட்ரைட்டாக ஓடிட்டு நம்ம இப்படி போக வேண்டாம், ரைட் சைடு ஃபுல்லாக சுற்றி போவோம் பார்த்தா இங்கே ஒருத்தன் ஆஃப்லைனில் நின்றுட்டு இருந்தான் அவன் டீம்மேட்டில். அவனை நல்லா அடிச்சு நான் டவுன் பண்ணிட்டேன். அவன் அடிக்கிற கேப்பில் அவனோட டீம்மேட் என்னை நல்லா டேமேஜ் கொடுத்துட்டான். ஸோ டேமேஜ் கொடுத்துட்டு இங்கே ஒருத்தர் இருந்தான், அவனை நான் பார்த்துட்டேன். இந்த சைடு போகிற மாதிரி வந்து அடிப்போன்னு சொல்லி அவனை நல்லா அடிச்சு நாக் பண்ணிட்டேன். அவனும் எனக்கு நல்லா டேமேஜ் கொடுத்துட்டேன். என்னோட பாதி பிளட்டு குறைஞ்சிருச்சு. ஜோன் வேறு வருதுன்னு சொல்லிட்டு இங்கே கரெக்டாக வந்து ஒரு க்ளூவால் போட்டேன். அங்கே ஒருத்தன் ஊக்காங் போட்டு போயிட்டு இருந்தான். அவன் ஒருத்தன் தான் இருக்கான் அந்த டீமில். ஏன்னா இன்னொருத்தனை என் டீம்மேட்டி நீ கொஞ்ச நேரத்தில் அடிச்சு நாக் டவுன் பண்ணிடுவாங்க. ஸோ கைஸ் நான் ஃபுல்லாக மெடிக்கிட் போட்டோன்னே நான் சொன்ன மாதிரியே இந்த டீமில் ஒருத்தன் தான் இருந்தான். அவனை நல்லா டேமேஜ் கொடுத்து அவனும் எனக்கு நல்லா டேமேஜ் கொடுத்தான். நான் போய் அடிக்கிறக்குள்ளே என் டீம்மேட் ஓசிக்கில் அடிச்சு இந்த மேட்சை முடிச்சிருவான். ஸோ இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.